வார்த்தைக்குள் அடங்காத வானி என் வாழ்வோடு ஒன்றிருக்கும் ஞானி தேடி வந்து கொண்டிருக்கும் தொண்டனி என்றென்றும் எனக்கு உயிர் தமிழே மொழி. தமிழுக்கு தலைவணக்கம். உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கே கூடியிருக்கின்ற சுதந்திர மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பழமொழி என்று சொல்வார்கள், ஒருவன் எப்படி வாழ்ந்தான் என்பதை அவங்க இறுதி உறவு தெரிந்து கொள்வாங்க சொல்லுவாங்க. ஒரு இறுதி உறவு எவ்வளவு கூட்டாளர்களோ அவன் சொல்லுவாங்க. நானும் அந்த நிலையில தான் இருக்கிறேன். ஏன்னா நேற்று என்னை கொண்டுட்டாங்க, இன்னைக்கு நடைப்பணமா தான் உங்க நோடி நின்றுங்க. இந்த விழா நடக்குமா நடக்காதா என்ன நடக்குமோ தெரியாத அளவுக்கு நின்றுங்க. சரி பார்ப்போம் எத்தனை பேர் தான் நம்ம நம்பி வராங்க, யாரும் இந்த மக்கள் வரான்னு நினைச்சேன். கண்டிப்பாக எனக்காக இருக்கின்ற என்னுடைய அன்பு குழந்தைகள் வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சி. உங்களுக்காக நான் என்னைக்கும் கூட இருக்கின்றத நான் இந்த உறுதியா வந்து சொல்லியிருக்கிறேன். அடுத்து நான் எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். முதலாவதாக இந்த விழாவை தலைமையேற்று மிக சிறப்பான முறையில் நடத்தி கொடுத்த திரு சேல்மையா அவர்களுக்கு நன்றி. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு தமிழ் பற்றவர்களை பார்த்தீங்கன்னா அவரு தான். அதெல்லாம் எப்பவுமே நான் அவரை முன்னிலைப்படுத்துறத ஐயா வந்து கூப்பிட்டுங்க. மிகச்சிறந்த ஒரு தமிழறிஞர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமான நன்றி. போன முறை பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு நைட்டு 10 மணிக்கு ஒரு 5000 என் அக்கௌண்ட் அனுப்புனார். அனுப்பிட்டு தம்பி நான் கொடுத்தது யாருன்னு சொல்லாத, ஸ்டேட்டஸ்லாம் வைக்காத, நான் பகல்லே கொடுத்துருப்பேன், நீ எல்லாத்தையும் சொல்லுன்ற நான் சொல்லலாம்னு சொன்னாரு. அதை நான் இந்த இடத்துல சொல்லணுன்றதாக நான் ஐயா கூப்பிட்டேன். அவர் செய்த சேவை எல்லாருமே தெரியாதான் சொன்னேன். ஐயாவுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி ஐயா. அடுத்து பார்த்தோம்னா எனக்கு நூல் எழுதுன்ற ஒரு ஆர்வத்தை தூண்டுறது வந்து 3 பேர். இயலசை நாடகம் மாதிரி மோகனம்மா, ஆதிமலை ஐயா, வீரபிரபா அம்மா, இவங்க 3 பேருக்காகவே தொடர்ந்து நான் நூல் எழுதிட்டே இருக்கும். அதுல மாற்று கருத்து எத்தனை நூல் எழுதினாலும் அந்த அறிமுகத்துக்கு நீ தான் வருவீங்க. உங்களுடைய அறிவகம் என்னுடைய நூலை விட அதற்குங்க பாலில் விழுந்த படம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இது வந்து என்னுடைய அந்த நூலுங்கிற படம் உங்களுடைய இந்த பாலில் விழுந்து இன்னும் சுவை மேலே போயிருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு நான் காலத்துக்கு கடமை சொல்ல நன்றி கிட்டப்பட்டிருக்கேன். நன்றி ஐயா. அடுத்து என்னுடைய அழைப்பு கவுன்சிலர் ஐயா, அதாவது உங்களுக்கு நானும் நிறைய பேருக்கு அழைப்பெடுத்தேன், யாருமே வரல, அதனால நான் இருக்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு தொடக்கத்துல இருந்து இறுதியும் இருக்கிறாரு. ஐயா அவர்களுக்கு நான் கண்டிப்பா நான் வேணாவுக்கு நன்றி சொல்லிட்டேன். நன்றி ஐயா, மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக இந்த நூல் வெளியிட்டு சென்ற ஈழவேந்தர் அன்பு மாணவர் ஈழவேந்தன் அவர்களுக்கும் என்னுடைய மனமான நன்றி நான் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயாவுக்கும் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து வந்து இந்த விழாவுக்கான இன்னொரு நாயகன் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா ஐயா சுந்தரமுத்து ஐயா. ஐயா வருஷம் ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க ஐயாவால் தான் திருப்பூர் நடக்குது. ஐயாங்க நானும் இல்லை, வேற யாரும் முடியாது. அது முழு காரணமே ஐயா தான் காரணம். ஏன்னா ஆண்டு விழா தொடங்க திருக்குறளுக்கு தொடங்கி நான் முதல்ல இந்த ஊர்ல வந்த பிறகு எங்க பிள்ளைங்களுக்கு முதல்ல 10,000 ரூபாய் நன்கொடை கொடுத்தது ஐயா தான். அன்னையில இருந்து அடுத்த நிகழ்ச்சி வந்து ஒவ்வொரு ஆண்டு விழாவுக்கு இப்ப நான் வந்து நான் சமயத்தில் வைக்கணும்னு சொன்னேன். இல்லையா உங்க விழாவை மண்டபத்தில் வைக்கணும், மிக சிறப்பான நடத்தணும், முழு செலவு நான் ஏற்றுக்கிறேன், நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முடிவும் செய்து கொடுவாரு சுந்தரமுத்து ஐயா. அதுவும் நான் ஆரம்பிச்சிருக்கிற அந்த சதுரை திருக்குறள் பேரவைக்கு ஐயா நீங்க தலைவராக இருக்க நான் கேட்டேன். அவர் சொன்னார் எனக்கு எந்த பதவி வேணாப்பா, நான் ஒரு வாரமா உட்கார்ந்து இருக்கிறேன், உனக்கு என்ன உதவி செய்யறேன், என் பிள்ளைங்களுக்கு நான் செய்யறேன், எங்க ஊர் மக்கள் எங்க பிள்ளைங்க செய்யறேன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாரு. ஐயாவுக்கு இந்த மனமான நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி ஐயா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த 2ஆம் உலகப் போர் நடக்கும்போது யாரை பட்ட பயம் வரும்னா ஹிட்லரை பட்ட பயம் வரும். இந்த ஜெர்மனின்னு பேர் சொல்லி அப்படி ஒரு நடுக்கம் வரும் உலகத்துக்கு. அதே மாதிரி இப்ப சதுரங்கப்பட்டினத்துல ஜெர்மனி சார்ந்த பணியாளர்களுடைய திரு ஆனந்த் ஐயா பேரை சொன்ன எல்லாரும் தெரியாத ஆனந்த்ன்ற பேரை சொன்ன போது என்ன ஆடி அசைத்து நிற்கிறாங்க. ஐயோ ஆனந்த ஐயானுங்க. காரணம்னா கனி உள்ள மரம் தான் கல்லடிப்படும், கருணை உள்ள மனம் தான் சொல்லடிப்படும். அவருடைய நேர்மைக்கும் உண்மைக்கும் இந்த ஊர் வந்து என்னைக்கு வந்து அவர் கொண்டாடணும். அது கொண்டாட தவறிவிட்டது. அதுக்கு நான் அவருக்காகவே நான் ஏற்படுத்தப்பட்டது இந்த மதுரை திருக்குறள் பேரவை. ஐயாவுடைய வழிகாட்டுக்குள்ள இந்த ஊர் மக்கள் இன்னும் சிறப்பாக வரணும், மாணவர் சிறப்பாக வரணும். என்னுடைய 3 நூல் வீட்டு விழா, அதாவது முதல்ல நடத்தின தமிழ் பெருமையம் தொகுதி 1 இளமை காலம், அடுத்து இந்த தமிழ் தொகுதி 2, 3 நூலுமே தனிப்பட்ட முறையில் அவர் தான் சிறப்பாக செய்யணும் அப்படின்னு செய்து காட்டி இதை சாதிச்சிருக்கிறாரு. ஆனந்த ஐயா சொல்லுவாங்க, அதான் செல்வம்னா சம்பத்து சொல்லுவாங்க, சம்பத்து இருந்தாதான் ஆனந்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஆனந்தம் இருக்காது இந்த சம்பத்து இந்த ஊர்ல இருக்காங்க. அதனால என்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஐயாவுக்கு நன்றி கடன்பட்டிருக்கேன். எப்பயும் என் கூட இருக்கிறாரு, இந்த பிள்ளைகளுக்கு கூட இருக்கிறாரு. இந்த பிள்ளைகளுக்கான எல்லா தேவையும் அந்த ஜெர்மனில இருந்து ஐயா என்ன வேணும் என்ன தேவைன்னு கேட்டு கொடுத்துருக்கிறாரு. ஐயாவுடைய உதவி இல்லாமல் நான் இந்த இடத்துல இல்லை. அதனால இந்த வாழ்நாள் முழுக்க ஆனந்த ஐயாவுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி ஐயா. அதுக்கு அடுத்து வந்து மூணாவது வந்து திரு துபாய் ரமேஷ் ஐயா. அதாவது நீங்க இன்னும் திருக்குறள் நூலகத்துக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கிற மொரான்லேருந்து பெனாய் பாட்டில இருந்து தண்ணி குடிக்கிற கேன்ல இருந்து இருக்கிற உட்கார மேட்ல இருந்து எல்லாமே பார்த்தா அவர் அங்கே இருப்பார்.
அதை தாண்டி ஒவ்வொரு போன விழா ஆண்டு விழாக்கு நூல் வெளியீட்டு விழாக்கு 30,000 கொடுத்தாரு. அதை தாண்டி பார்த்தோன்னா பிள்ளைகளுக்கு ஆண்டு விழாக்கு ஒரு 20,000 செஞ்சார். இந்த முறை நிறைய கொடுத்துருக்கிறார். தொடர்ந்து இந்த பிள்ளைங்களுக்கு இந்த ஊர் சார்பா வெளிநாட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஆனால் எல்லாருமே செல்வந்தராக இருக்கிறதில்ல, எல்லாரும் கொடுக்குற மனப்படம் இருக்குல்ல. அவர் ஒரு ஒற்றை மனிதன், நான் இருக்கிற என் ஊர் பிள்ளைங்களுக்கு ஐயாவுக்காக இந்த பிள்ளைங்களுக்காக எப்பவும் கொடுப்பேன் அப்படின்னு செஞ்சுட்டு எல்லா இடத்துக்கும் உயர்ந்து நிற்கிறவர் திரு துபாய் ரமேஷ் ஐயா அவர்கள். அவருக்கும் அவருடைய மனைவி அவருடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் வந்து தெரிவிச்சிருக்கிறேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் தங்கம் கொடுக்குறேன், அதுக்கு அடுத்து வெள்ளி யாராவது கொடுக்கணும் அப்படின்னு தேவைப்படும் போது இந்த ஊருடைய வெள்ளி விழா நாயகன் திரு பிரவீன் அவர்கள் ஐயா தான் வந்து முதல்ல வந்து இந்த வெள்ளி கொடுக்குற திட்டத்தை முதல்ல அவர் ஆரம்பிச்சார். அவர் ஆனால் அவருக்கு அந்த காமிச்சிக்கல, நான் கொடுக்குறேங்க நீ யார் பேரும் சொல்ல வேணாம், அதுதான் அன்றைக்கே சொன்னார் இன்னைக்கு சொன்னார். நாங்கள் அதெல்லாம் விட மாட்டோம், யார் எது கொடுத்தாலும் முன்னாடி கூட நிற்கிறோம். இப்போ இந்த ஆண்டு 10 பேருக்கு வெள்ளி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு திட்டத்தார வெள்ளி ஆனந்த ஐயா ஒரு 10 கொடுக்குறாரு. அடுத்து இவர் வந்து நான் கொடுக்குறேன் ஐயா, நான் இருந்து செய்கிறேன்னு சொல்லிட்டு ஐயா 10 கொடுத்துருக்கிறாரு. அதன் மேலும் வந்து மாணவர்களுக்கு தேவையான எழுது பொருட்கள்லேருந்து எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ ஐயா வந்து பிரவீன் ஐயாவுக்கு நான் அடமை கேட்டு நன்றி ஐயா, மிக்க மகிழ்ச்சி ஐயா, நன்றி. அடுத்து வந்து ஒரு ராம ஐயா ஐயா வாங்க. அதாவது வந்து இந்த திருக்குறள் வகுப்புடைய அச்சாணி அப்படின்னு சொன்னா முதல் காரணம் ராமையா தான். நான் இதை சொல்றது இந்த ஆண்டு நடத்த இந்த விழா நடத்த நான் சொல்லிக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா நாங்கள் திருக்குறள் வகுப்பு ஆரம்பிச்சோம், எல்லாரும் ஆரம்பிச்சோம். நான் ஒரு 5 பிள்ளை கூட்டு ஒரு 5 பிள்ளைகளை கூட்டு வந்தோம், ஒரு 10 பிள்ளை இருந்தாங்க. இப்போ வகுப்பு ஆரம்பிச்சு முதல்ல யார் இருக்கணும்? மாணவர்கள் நான் வகுப்பு நடத்த முடியாது. அந்த மாணவர்களை தெருவில் ஃபுல்லாக போயிட்டு ஆட்டோவில் ஃபுல்லாக ஏற்றி கொண்டாந்து இறங்க ஐயா தான். முதல்ல சொன்னாங்க அவர் ஜெயிச்சு காட்டோம்ப்பா, ஐயா வந்து எங்க இருந்து வகி கொடுக்குறாரு, இந்த ஊருக்குள்ள எவ்வளவு பேர் படிக்கிறான்னு தெரிஞ்சது. ஆட்டோ கொண்டாந்து இறக்கி விட்டு போது அரை கொடுத்து முடிச்சாரு. யாரும் அவங்கள கூட்டுவாங்க கேட்டா எல்லாம் இவரை காமிச்சாங்க. அன்னைக்கு இவர் போட்ட விதை தான் இன்னைக்கு திருவுக்கு இவ்வளவு பிள்ளைங்க இருக்கிறான். அதனால இந்த ஊரும் சரி, இந்த மாணவர்களும் சரி, இந்த மக்களும் சரி நன்றி சொல்ல வேண்டியது திரு ராம ஐயா. அவரு என் கூட இருந்து இந்த விழாவை எல்லாமே எடுத்து பேனர் வந்து எல்லாமே செஞ்சிருக்கிறாரு. ஐயா அவர்களுக்கு இந்த காலத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். திரு துபாரனுடைய தம்பி தான் இவரு. அண்ணா தம்பியோடையான் கடைக்கு அஞ்சாத மாதிரி அண்ணா அங்கிருந்து இயக்குனரும் எல்லாமே இங்க தம்பி செஞ்சுக்கிறாரு. ஐயா அவருக்கு நன்றி, மகிழ்ச்சி ஐயா. அடுத்து திரு செந்தில்காலம் ஐயா. ஐயா வாங்க ஐயா. போன வருஷம் ஆண்டு விழா சரி இப்போ நடத்திட்டாரு. எல்லாரும் உங்களுக்கு நாட்காட்டி கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த நாட்காட்டிக்கு எல்லாத்துக்குமே வந்து பொறுப்பாளர் வந்து ஐயா தான். போன ஆண்டு இந்த ஆண்டு இன்னும் வந்து ரொம்ப கூட்டு சுபாவம், எதையும் வெளிப்படுத்திக்க மாட்டாரு. ஆனால் மிகவும் நல்ல மனிதர். எல்லா விதத்திலும் இருந்து ஐயா உங்களுக்காக இருக்கிற எங்க பிள்ளைங்களா இருக்கேன் அப்படின்னு இருந்து செஞ்சிருக்காரு. வேலுண்டு வினை இல்லைன்னு சொல்லுவாங்க. வேலன் ஐயா உண்டு எனக்கு எந்த வினையும் இல்லை, எல்லாமே அவரே இருந்து பார்த்துவாரு. ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமான நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி ஐயா. அடுத்து வந்து இந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து சிறப்பான முறை செஞ்சிருக்கிறாங்க. இப்போ ஒரு சில பேர் நன்றி சொல்லும். அந்த மாணவி காவியா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாநில அளவில் போட்டியும் சரி, மாவட்ட அளவில் போட்டி தொடர்ந்து 6 முறை பரிசு வாங்கியிருக்கிறாங்க. எங்கள் பிள்ளைங்கலாம் கேட்டாங்க, யாராவது ஒரு சிறப்பு பேச்சில் வந்து நல்லா பேச வைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் உடனே வந்து மாணவியிடம் ஒரு 6 மாதத்துக்கு முன்னே சொல்லிட்டேன், ஏமா நான் விழாவுக்கு கொடுக்கும்போது நீங்கள் வாங்கமான்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, ஐயா எனக்கு வந்து எந்த பரிசு வேணாம், நீங்கள் எழுதின புத்தகத்தை மட்டும் கொடுங்க ஐயாங்க. அவங்க கையால் கொடுக்குற வாமான்னு கூப்பிட்டு என்னுடைய கௌரவிச்சேன். அம்மா காவியா அம்மாவுக்கு என்னுடைய மனமான நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி அண்ணா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்னுடைய நூல் இந்த சதுரை திருக்குறள் பறவை ஆரம்பத்தில் சில பேர் வந்து பிடிக்கல, நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. நான் யாருடைய கருத்து முதல் இறங்கல, யாரையும் நான் குறைப்பட வரல. 2 விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் பாருங்க. இந்த ஊர் எனக்கு வாழ்க்கை கொடுத்தது முழுக்க இந்த ஊர் காரணம். இந்த ஊருக்கு நான் ஏதாவது நன்றி கடன் செய்யணுன்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்துச்சு. அதுக்காக நான் ஆரம்பிக்கிறேன் சதுரை திருக்குறள் பேரவை. அதோடைய செயலாளராக திரு ஆனந்த ஐயா அவர்கள் இருக்கிறார்கள், பொருளாளராக திரு துபாய் ரமேஷ் இருக்கிறார்கள். தலைவர் பத்திக்கு நம்ம ஐயா சுந்தரமுதியை கேட்டேன், எங்க தலைவர்லாம் வேணாட்டாரு. அதெல்லாம் தலைவர்களிடம் வெற்றிடமா இருக்குது. நெறியாளர் முறை நான் இருந்திருக்கிறேன். இது எல்லாமே இந்த மக்கள்லாம் சேர்ந்து செய்யறாங்க. இது முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த ஊர் மக்களுக்கான அமைப்பு, திருக்குறளுக்கான அமைப்பு, சதுரங்க பட்டினத்துக்கான அமைப்பு, இந்த ஊர் மக்களால் நடத்தக்கூடிய அமைப்பு. இது வேற யாரும் வந்தேரிகளுக்கோ இல்லை வேற யாருக்குமான இடம் இது வந்து கிடையாது. இது முழுக்க இந்த ஊர் மக்கள். நான் இருந்தாலும் இல்லாட்டி சொன்னாங்க, நாங்க இல்லைன்னா திருக்குறளுக்கு இல்லைன்னு. நான் இருந்தாலும் இல்லாட்டி போனா திருக்குறளுக்கு இந்த ஊர்ல இருக்கும். அதை இருக்கிறதுக்காக தான் இந்த அமைப்பை நான் உருவாக்கி வச்சிருக்கேன். எந்த மூலையில் இருந்தாலும் சரி இந்த அமைப்பு என்னுடைய மாணவர்கள் இந்த ஊரை வழிநடத்துவாங்க, இந்த திருக்குறள் நடத்துவான்றதான் மதுரை திருக்குறள் கரையாப்ப நான் தொடங்கியிருக்கேன். சரி, இந்த அமைப்புக்கான நிதி ஆதாரம் உனக்கு தேவை இல்லையா, அதுக்காக உருவாக்கப்படும் இந்த தமிழ் பெருமறிவு நூல். இந்த நூலில் வரக்கூடிய 2 தொகுதி வெளியிட்டேன், இன்னும் 2-3 வர இருக்குது. எல்லா தகுதி நூலும் வாழ்நாள் முழுக்க என்னுடைய இறப்புக்கு பிறகும் சரி அதனுடைய மொத்த காப்புரிமையும் சதுரை திருக்குறள் கரைக்கு மட்டுமே உரியது. அதில் வரக்கூடிய ஒரு பைசாவும் சதுரை திருக்குறள் கரைக்கு வரும். அது நேரம் அந்த மாணவன் நிறைய இடத்துல வகுப்படுதுன்னு கேட்பாங்க, அந்த ஊரில் எடுக்கிறீங்க இந்த ஊர், எந்த ஊரை எடுத்தாலும் சரி என்னுடைய அடையாளம் சதுரங்கப்பட்டோம். அதனால் இந்த ஊர் மக்களுக்கு என்னுடைய வாழ்நாள் முழுக்க என்னாலும் என்னுடைய எழுத்தாலும் என்னுடைய புத்தகத்தாலும் மொத்த நிதியும் இங்கே போய் சேரணுங்கிறதால் தான் இந்த அமைப்பை உருவாக்கி இந்த புத்தகத்துடைய மொத்த வருவாய் வந்து கொடுத்துருக்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்துக்கான மொத்த செலவு 1 லட்சம் ரூபாய். அது மொத்த செலவு நேற்றே வந்துச்சு. அதை கூட நான் பதிவிட பாருங்க. அந்த 1 லட்சம் ரூபாயும் முழுக்க நன்கொடை என் பாக்கெட்ல
பெருசாக நான் போடலை. எல்லாமே கொண்டு எல்லாமே அவங்க கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா கொடுக்குது. எல்லாமே நன்கொடை மூலமாக இந்த புத்தகத்தை வந்திருக்குது. இது யாருக்கும் கிடைக்காத ஒரு தனிச்சிறப்பு. இந்த நன்கொடை போக மீதி இருக்கிற வருவாய் அனைத்துமே இந்த மதுரை திருக்குறளுக்கும் மாணவர்களுக்கு மட்டுமே செலவிடப்படுங்கிறதையும் இங்கே நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஊர் மக்களுக்கெல்லாம் ஒரே ஒரு வேண்டுகோள். நான் உங்களை நம்பி தான் வந்திருக்கிறேன், யாரை நம்பியும் இல்லை. என்னுடைய தமிழை நம்பி உங்களை நம்பி இருக்கிறேன். எந்த அளவுக்கு நீங்கள் என் கூட இருக்கிறீங்களோ நானும் உங்க கூட இருக்கேன். புறக்கணிச்சு போனாலும் சரி, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. சொல்லுவாங்க, படிச்ச முன்னாடி 10 பேர், பைத்தியக்காரன் முன்னாடி 10 பேர் இருந்தாங்க. ஏன்னா நீங்க படிச்சவங்க நினைச்சாலும் 10 பேர் இருப்பீங்க, இல்லை பைத்தியக்காரன் நினைச்சாலும் என் 10 பேர் இருப்பீங்க. அந்த 10 பேருக்கு நான் இயங்குவேன். அதாவது அந்த 10 நல்ல ஒருவர் உள்ளது, அவரை பொறுத்து எல்லோருக்கும் பெய்யும் என்ற மாதிரி அந்த நல்லவங்களுக்காக நான் இருப்பேன். இங்க இன்னொரு மாணவியை நான் சிறப்பித்து சொல்லணும். ஆக்கா யோசி நடிக்காங்கண்ணா. அது நிறைய பேர் என்னோட சொல்ற ஒரு குறைபடனா, ஐயா நல்ல மனிதர், ரொம்ப கோவப்படுறாரு, கண்ணாப்பனா திட்டிடுறாரு, நெருக்க மாதிரி கொதிச்சு எழுதுறாரு சொல்லுவாங்க. என்னுடைய வாழ்க்கையில என்கிட்ட அதிகமா திட்டு வாங்கினதுல முதலியார்னா ஆக்கா யோசி தான். இது அளவுக்கு எங்களை திட்டு வாங்கினதே கிடையாது. ஆனா என்ன செய்தாரு ஒருத்தல் அவரான நன்மை செய்திருந்த மாதிரி என்னதான் திட்டினாலும் மறுநாள் காலைல தொடர்பு கொண்டு ஐயா காலை வணக்கம் திருக்குறள் வீடியோ பண்ண சொல்லி கொடுங்க. திருச்சமோட பேசும். எனக்கு ஒரு மாதிரி குழப்பம் இருக்கும். நேற்று அம்மா திருத்திட்டு நம்ம பேசுமா திருக்குறள் ஒழுங்கான நடிப்பேன். ஏன் திட்டுவேன்னா அந்த வீடியோ பண்ண சொல்லுவேன். ஏதாவது ஒன்று திட்டிட்டேன், மறுபடியும் திருப்பி சொல்லி விடுவேன். மறுபடியும் தப்படா 4 முறை 5 முறை வீடியோ இருப்பாங்க. அது வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு உட்காந்து அழகா சொல்லும். நிறைய பேர் என்ன கேட்பாங்க, உன்ன மாதிரி ஒரு குடும்பக்கார கால் யாருமே இல்லைன்னு என்ன கேட்டுருக்காங்க பேர். ஏன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு, ஏன்னா ஒரு பக்கம் அப்படியே கண்ணீர் மல்லும், ஒரு பக்கம் தூக்க கலக்கம், அப்படியே ஒரு ரொம்ப பேர் நம்பர் நின்று இந்த வீடியோ சொல்லலாம் பார்த்துருக்கீங்க. இந்த குழந்தை இப்படியெல்லாம் கொடுமை பண்ணி வீடியோ எடுக்க நியாயமான எனக்கு ஒரு வைராக்கியம். ஒரு வருஷம் முழுக்க இந்த பிள்ளைங்களை வச்சு யாரா ஒருத்தர் நான் முதல்ல ஒரு 4 பேர் கேட்டேன். எல்லாம் ஒரு மாசம் நின்றாங்க. இந்த ஒரு மாணவி மட்டும்தான் தொடர்ந்து ஒரு ஆண்டு முழுக்க விடுக்கே எடுக்காம போட்டு சிறப்பான முழுக்கணும். அணிவாற்றல் பள்ளியோட மாணவி, அவங்க பள்ளியோட மாணவி. அதான் ஐயாவுடைய நான் உருவாக்கிட்டுங்க. அந்த தொடர்ந்து போட்டாங்க, பலமுறை திட்டினேன். அது சொல்லுவேன். அதனால இந்த மாணவி ஏதாவது பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொடுத்தாங்க. திருவண்ணாமலையில இருந்து ஒரு நண்பர், ஒரு துறவி, அவர் கார்ல தேடி இங்க பரிசு கொடுத்துட்டு போனார். இன்னும் 2 பேர் பரிசு கொடுத்தா பாராட்டாங்க. என்னுடைய நண்பர் ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்கிறார். இந்த மாணவி ஒரு ஆண்டு முடிச்ச பிறகு நான் ஒரு பெரிய பரிசு தரணும் அப்படின்னு கேட்டார். முடிச்ச உடனே நான் சொன்னேன். அவர் என்ன சொன்னாரு, ஒரு 30,000 ரூபாய் இதுக்கு படிப்பு செலவுக்காக 30,000 கொடுத்தாரு. நானும் அதை வாங்கி அந்த மாணவி எடுத்து சொன்னேன், 30,000 கொடுத்துருந்தாரு வச்சுக்கோங்க. அந்த மாணவி உடனே சொல்லிச்சு, எங்க தங்கம் கொடுக்க வெள்ளி கொடுக்க கடை வாங்கி எவ்வளவு கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க, அதெல்லாம் அந்த காசு எனக்கு வேண்டாம், நீங்க வச்சு புத்தகத்தை நீங்க பயன்படுத்துங்க. இல்லம்மா அதெல்லாம் வேண்டாமா, நீங்க பெற்றோர்கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னேன். இல்ல நீங்க புத்தகத்தை பயன்படுத்துங்க, நீங்க வாங்க மாட்டோம் எனக்கு தெரியும். எங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் எல்லாரும் புத்தகம் போன ஆண்டு துபாய் எனக்கு கொடுத்தாரு இல்ல, நீங்க வாங்கினீங்கல்ல, அதே மாதிரி இந்த ஆண்டு நான் கொடுக்குறேன். இது என்னுடைய உழைப்பால வந்த பரிசு, நான் கொடுக்குறேன், நீங்க வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி சரி சொல்லிட்டு வாங்கிட்டு அந்த கொடுத்தவர்கிட்ட சொன்னேன். இந்த மாதிரி அந்த மாணவி கொடுத்துட்டாங்க 10,000. புத்தகத்துடைய மதிப்பு 400 ரூபான்னு சொன்னேன். 100 புத்தகம் எவ்வளவு 40,000. அடுத்து ஒரு 10,000 ரூபாய் அனுப்பி மொத்தம் 40,000 ரூபாய் இதனுடைய கணக்குல வந்திருக்குது. அந்த கணக்கு முழுக்க எனக்கு 100 ரூபாய் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் ஒரு தனி சிறப்பு என்னன்னா, அந்த தங்க வாங்க 4 புள்ளிட்டு சொன்னேன். ஏற்கனவே தங்க வாங்கினா கொஞ்சம் ஒரு மாதிரி பேசிட்டு பண்ணிட்டு போயிட்டாங்க. எல்லாருமே 100 ரூபாய்க்கு மாதிரி நல்ல பணம் எதிர்பார்க்க முடியாது. அதனால சில பேர் மதிக்கல. அதனால தங்கம் கொடுத்த உடனே மொத்த பேர் நான் வெளியே அனுப்பிடுறேன், இவரு யாரும் திரும்பி வர வேண்டாம் அப்படின்னு நான் முன்னாடி இந்த போட்டி கிளம்புது நான் சொன்னேன். அது எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் ஒரு வாரம் கேட்டாங்க, ஐயா நீங்க விற்கிறீங்களான்ட்டு. ஆமா நான் சொல்லிட்டேன்ல, நிகழ்ச்சி முடிஞ்சே கடன் உனக்கு எந்த தொடர்பு வரைக்கும் போயிட்டு வந்துருவாங்க. உடனே சொல்லிச்சு, நீங்க அந்த மாதிரி கொடுத்துட்டு நிறுத்தினீங்கன்னா நீங்க வாங்கின தங்கத்தை கொடுத்த தங்கத்தை திருப்பி உங்கள்கிட்ட கொடுத்துருவேன். நீங்க தானே சொன்னீங்க தங்கம் வாங்கினா திருப்பி வரக்கூடாது சொன்னீங்க. நான் வாங்கினாதானே வரக்கூடாது, நான் வாங்கவே இல்லையே, வாங்கின திருப்பி கொடுத்துட்டேன். அப்புறம் எது என்னை வரணும்னு சொல்ல முடியும்? எனக்கு தங்கம் முக்கியம் இல்லை, எனக்கு வகுப்பு தான் முக்கியம், நான் தொடர்ந்து வருவேன் அப்படின்னு சொல்லிச்சு. இந்த பெருந்தன்மையை அந்த நண்பர்கிட்ட சொன்னேன். என்ன சொன்னார், ஒரு நல்ல மாணவி, அதாவது ஒரு பணத்து மேல ஆசைல, தங்கத்து மேல ஆசைல, தமிழ் தான் முக்கியம், வகுப்பு தான் முக்கியம் சொன்னா அந்த பெருந்தன்மை முக்கியமான உருவாக்குற நீங்க ஒரு சிறந்த ஆசிரியர். அந்த மாணவிக்கு நான் தொடர்ந்து ஆண்டுக்கு 40,000 நான் கொடுக்குறேன். ஒவ்வொரு ஆண்டும் நான் 40,000 கொடுக்குறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த மாணவியை பாராட்டு விதமாக தான் புத்தகத்துல 5வது புத்தகங்களை பாருங்க, அவங்க புகைப்படுத்தப்பட்டிருக்கேன். இந்த ஒவ்வொரு தமிழரும் பார்த்தீங்கன்னா 5வது பக்கம் இந்த மாணவிக்கு ஒதுக்கி வச்சுட்டேன். அதை நான் ஒரு பெரிய கௌரவத்தை கொடுக்கணும். இந்த சின்ன வயசுல ஒரு உயர்ந்த கௌரவத்தோடு இருந்துட்டு கௌரவம் மட்டும் இப்பதான் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆக்கா யூனிவர்சிட்டிக்கு என்னுடைய மனமான நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றிமா, நன்றிமா, நன்றி, நன்றிமா. அதற்கு வந்திருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்களுடைய நன்கொடையாளர்கள் அனைவருக்கும் நான் இந்த நூல் பரிசு அன்பளிப்பா கொடுக்குறேன். அதுவும் ஏற்றுங்க. ஒரே விஷயம், எல்லாருமே என்னுடைய குழந்தைகள் தான், எந்த ஒரு பாகுபாடு யாருமே கிடையாது.
சில சமயம் கோபமா திட்டுவேன், சில சமயம் அன்பா பேசுவேன், எல்லாமே தான். அதெல்லாம் இந்த முழுக்க சதுரங்கப்பட்டினமும் இந்த மக்களும் என்னுடைய முன்னோர்களும், என்னுடைய வழிகாட்டிகள், என்னுடைய வாழ்வாதாரங்கள். உங்களுடைய சாப்பாடு மட்டும் நான் வளர்றேன், உங்களுக்காக தான் நான் வாழறேன். கடைசி வரைக்கும் நான் இருந்தாலும் மறைந்தாலும் இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் இருப்பேன் என்று உறுதியளித்துக் கொண்டு என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்வேன். நன்றி.